37வது சங்கீதம் 34வது வசனம் இப்படியாக சொல்கிறது, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்து கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் நம்மளை ஆசிர்வதிக்கணும், உயர்த்தணும்னு ஆசை இருக்குது. அதே மாதிரி நம்முடைய ஆண்டவருக்கு நம்மளை ஆசிர்வதிக்கணும், உயர்த்தணும் அப்படின்னா அவர் விரும்புகிற வழிகளில் நம்ம நடக்கணுன்ட்டு அவரும் ஆசைப்படுவார்ல. அந்த ஆசை தான் அவருடைய சித்தம். நம்மளை ஆண்டவர் ஆசிர்வதிக்கணும், உயர்த்தணும்னு சொல்லும்போது ஆண்டவர் சில குவாலிஃபிகேஷன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு. ஏசப்பா கொடுக்குற ஆசீர்வாதம் மனுஷன் கொடுக்குற ஆசீர்வாதம் மாதிரி அது அப்படியே அழிஞ்சு போகிறது கிடையாது. அவர் கொடுக்குற ஆசீர்வாதம் நிலையான ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம பல நாள் காத்திருக்கணும். அந்த காத்திருப்பு நாட்களில் ஆண்டவர் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு நம்மளை குவாலிஃபை பண்ணுவார். நமக்கு கொஞ்சம் ட்ரைனிங் இருக்கும். இன்னும் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா அந்த நாட்களில் நம்ம ஆண்டவர் விரும்புகிற வழிகளில் வாழ்கிறதுக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் விரும்புகிற வழிகள்னாலே அது ஒரு பரிசுத்தமான வழி. நம்ம பரிசுத்தமான வழிகளில் நடக்கணும் அப்படின்னா நம்ம வேதாகமத்தை படிக்க ஆரம்பிக்கணும். படிக்கும்போது ஆண்டவர் அநேக கட்டளைகளை கொடுத்துருக்கிறாரு. அதன்படி நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார். அவருடைய வழிகளில் நடந்து அவர் கட்டளைகளை கை கொண்டு இன்னும் அவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை வாழும்போது ஆண்டவர் நிச்சயமாக உயர்த்துவார். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவருடைய பலத்த கருத்துக்குள்ளாடி அடங்கிருங்க. ஏசப்பா நிச்சயமாக இந்த பூமியில் உங்களை உயர்த்துவார். நீங்கள் விசுவாசிங்க, அற்புதங்களை எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.